எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. உள்ள போகலாம். உள்ளதான் ஏதாவது கிடைக்கும்னு தோணுது. வினோத் சீக்கிரம் வா. இந்த அலமாரியோட கதவை சீக்கிரம் விட. சார் இது லாக்ல இருக்கு சார். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சாவிங்கன்னு கேட்டா அது தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. மறந்துட்டேன் எங்க வச்சேன் தெரியலன்னு சொல்லுவீங்க. அதான் உடனே சொல்றேன். எப்ப சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், சாவி எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுவேன் சார். அப்ப சாவி எங்க இருக்கு? இருங்க நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இதை ஓபன் பண்ணு. யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல. யாரும் இல்லையே. வினோத் இதை ஓபன் பண்ணு. இதுல யாரும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல சார். கரீனா மேடம், உங்க ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க. இதுதான் என்னோட ரூம். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்க செக் பண்ணுங்க. இங்க யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. போங்க. சார் இங்க கபோர்ட்ஸ் கூட இருக்கு. செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. வேண்டாமா? நான் செக் பண்ணவா? இங்க பாருங்க. நத்திங். அதையும் காட்டவா? அதையும் ஓபன் பண்ணி பாருங்க. போதும். வினோத் வா. ஓ காட். வினோத் இன்ஃபர்மேஷன் கரெக்டா தான் வந்துச்சு. ஆனா வீட்ல யாருமே இல்லையே. இன்ஸ்பெக்டர் சார் இல்லையே. எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டீங்கல்ல? ஏய் நில்லு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? எதுக்கு ஜன்னல் வழியா ஏறி குதிக்கிற? ஏய் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இவன் தூக்கத்துல இருக்கானே. இவன் எப்படி உங்களுக்கு பதில் சொல்லுவான்? என்ன தூக்கத்துல இருக்கான்றீங்க? தூக்கத்துல ஜன்னல் வழியா குதிப்பாங்களா? என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானா? தூக்கத்துல இப்படிதான் ஜன்னல் எகிரி குதிப்பாங்களா? நிச்சயமா சார் குதிப்பாங்க. எல்லாரும் இந்த மாதிரி குதிக்க மாட்டாங்க. ஆனா சில பேர் இந்த மாதிரி குதிப்பாங்க சார். தூக்கத்துல இது பண்றது இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டதில்ல? அது பொதுவா சில பேர் தூக்கத்துல நடப்பாங்களே, அதான் அந்த மாதிரி சில பேர் தூக்கத்துல இப்படி குதிப்பாங்க. இன்னும் என் குழந்தை இருக்கான்ல, இவனுக்கு தூக்கத்துல குதிக்கிற பழக்கம் இருக்கு. அது உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, அது மட்டும் இல்ல, என்னோட பையன் முதல் தடவை குதிக்கிறத இப்பதானே பாத்தீங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவா சார். இந்த நோய் இருக்குல்ல, இது பழைய நோய் கிடையாது. இது ரொம்ப புது நோய் சார். இது ரீசெண்டான நோய் சார். அத்தை, கரீனாக்கா, நீங்க எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா சில பேருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு தூக்கத்துல குதிக்கிற வியாதி இருக்கும். சமீருக்கும் அதே மாதிரிதான் ஒண்ணு வந்திருக்கு. அதே மாதிரி நோய் இருக்கு. நான் சொல்றது உண்மை. இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியுமே. இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாருங்க. என்னோட பையன் குதிச்சு 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 எப்படி தூங்குறான்னு பாருங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் தூக்கத்துல இருக்கான். அவன் கிட்ட எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கிட்ட எந்த பதிலும் இருக்காது. ஏன்னா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இப்பவே அவனை எழுப்ப முயற்சி பண்றேன். அதுக்கப்புறமா அவன் என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. நான் இப்போ போறேன். சமீர், என் செல்லம், என் தங்கம், செல்ல குட்டில நீ எழுந்திரிப்பா. சித்தி என்ன 5 நிமிஷம் தூங்க விடுங்க ப்ளீஸ். இல்லப்பா, இதுக்கு மேல நீ தூங்க கூடாது. இங்க பாருப்பா, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சமீர் எழுந்திரிப்பா. போலீஸ் போலீஸ் எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்காங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன். இவங்க பிரீதாவை அரெஸ்ட் பண்ணாங்களா, அவங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டாங்க. பிரீதா தப்பிச்சு இந்த வீட்டுக்குள்ளதான் வந்து ஒளிஞ்சிருக்கான்னு இவங்க நினைக்கிறாங்க. அதான் எல்லா ரூமுக்கும் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு பிரீதா கிடைச்சாங்களா? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எல்லா ரூம், கிச்சன், பால்கனி, டெரஸ் எல்லா இடத்துலயுமே செக் பண்ணிட்டீங்க. யாரும் கிடைக்கல. ப்ளீஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க போறீங்களா? மிஸ்டர் ரிஷப், நாங்க உங்க வீடு முழுக்க செக் பண்ணிட்டோம். ஓகே, நீங்களும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணீங்க. தேங்க்யூ so மச். ஆனா இப்போ நாங்க உங்க டெரஸ் மட்டும் செக் பண்ணிடுறோம். டெரஸ்க்கு போற டோர் ஓபன்ல இருக்கா? ஓப்பன்ல தான் இருக்கும். கம் ஆன், லெட்ஸ் கோ. வினோத், இவங்களெல்லாம் கூட்டிட்டு மேல வா சீக்கிரம். இன்ஸ்பெக்டர், ஏன் இப்படி பண்றீங்க? நான் கரணையும் பிரீத்தாவையும் அந்த டிரைவரோட மேல போறத பார்த்தேன். ஐம் ஷூர் அவங்க 2 பேரும் டெரஸ்ல தான் ஒளிஞ்சிருப்பாங்க. இப்ப போய் போலீஸ் பிரீத்தாவை பிடிச்சிரும். அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயத்த மாயிராவும் பார்த்தாகணும். இப்பவே அவங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நம்ம இப்போ எதுக்காக டெரஸ் வந்திருக்கோம்னு எனக்கு புரியல. இப்போ இங்க இருந்து எங்க போக போறோம்? போலீஸ் மேல வந்துட்டா நம்ம என்ன இப்படி குதிப்போமா? இல்ல இல்ல, நான் இங்க இருந்து குதிக்க மாட்டேன். ரொம்ப ஹைட்டா இருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கரண்? ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், இரு. டெரஸோட கதவு திறந்திருக்கு. கம் ஆன் ஃபாஸ்ட். ஓ மை காட், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இந்த மாஸ்க் இவனுக்கு போட்டு விட போறியா? இங்க பாரு, நீ என்ன மாஸ்க் போட்டு விட்டாலும் போலீஸ் இவனை பார்த்தா அடையில கண்டுபிடிச்சிருவாங்க. கடவுளே, எனக்கு என்னாச்சு? போலீஸ் என்ன இவரையா தேடுறாங்க? இந்த மாஸ்க் கூட நான் போட்டுக்கிறேன். அப்படியா? உனக்கு இந்த மாஸ்க போட்டு விட்டா போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஏன் இவ்வளவு ஷாக் ஆவற? நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிறுக்கு இல்ல, புரியுதா? நான் வேற ஒண்ணு யோசிக்கிறேன். எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ என்கிட்ட உன்னோட ஷாக் தெரப்பிக்கு டைமும் இல்ல. எப்ப வேணாலும் போலீஸ் இந்த இடத்துக்கு வரலாம். சீக்கிரமா இங்க இருந்து எங்க போலாங்கிறது யோசி. இது ஷாக் தெரப்பி இல்ல, ஸ்விம்மிங் தெரப்பி. கம் ஆன் ஃபாஸ்ட், சீக்கிரம் வாங்க சீக்கிரம். ஐயோ, போலீஸ் வந்துட்டாங்க. இது என்னது? தேங்காய் எண்ணெய். என்னையா? யா, ஒருவேளை போலீஸ் டேங்க்குள்ள நம்மள தேட முயற்சி பண்ணாங்கன்னா நான் இந்த எண்ணெயை தண்ணியில ஊத்திடுவேன். அதுக்கப்புறம் தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம தண்ணிக்குள்ள மறைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் மூச்சு பிடிச்சிக்கிட்டா போதும். நாம அதுல எக்ஸ்பர்ட்ஸ் தானே. இவன் பிரச்சனை இல்ல, மயக்கத்துல தான் இருக்கான். ஆனா இவன் மூச்சு மட்டும் விடுவான். அப்படி ஒருவேளை இவனை போலீஸ் பார்த்துட்டா கூட இவன் ஏதோ தெரியாம உள்ள வந்து விழுந்துட்டான்னு நினைப்பாங்க. நாம மாட்டிக்க மாட்டோம். டன் டடன். எல்லாரும் வாங்க, அந்த பக்கம் பாரு. நல்லா தேடுங்க. ஷர்லின், அவங்க 2 பேரும் டெரேஸ்ல தான் இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க இங்கதான் இருந்திருக்கணும். இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாங்க? வாட்டர் டேங்க். ஒருவேளை கரண் பிரீத்தா இந்த டேங்குக்குள்ள இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார் இதை ஏன் செக் பண்ண போறாரு? நான் பேசாம ஒன்று பண்றேன். கரீனா ஆண்டி கிட்ட இதை பத்தி சொல்றேன். இவங்க பிரீத்தாவை ரொம்பவே வெறுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இந்த வாட்டர் டேங்கை செக் பண்ண சொல்லுவாங்க. ஆண்டி, எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் அந்த வாட்டர் டேங்குக்குள்ள இருக்காங்கன்னு தோணுது. நான் கரீனா ஆண்டி கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன். பிரீத்தான்ற பேரை கேட்டோன்னே அவங்க இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளோ அமைதியா இருக்காங்க? ஏன்னா ஒருவேளை வாட்டர் டேங்க்ல பிரீத்தா இருக்கான்னா அவ கூட கண்டிப்பா கரணும் இருப்பான். நான் நினைச்சேன்னா பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ண வைக்கலாம். ஆனா நான் இதை பண்ண மாட்டேன். ஏன்னா பிரீத்தாவோட என்னோட மகன் கரணும் இருக்கான். நான் கண்டிப்பா பிரீத்தாவால என்னோட மகனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர விட மாட்டேன். மிஸ்டர் ரிஷப், இங்கேயும் எல்லா பக்கம் தேடி பார்த்தாச்சு. பிரீத்தா இங்க எங்கேயுமே இல்ல. ஐம் சாரி.
இந்த நேரத்தில் வந்து உங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இல்ல சார், நீங்க சாரி சொல்ல வேணாம். இது உங்களுடைய வேலை, எனக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு நிம்மதியா? வாங்க போலாம். ஒரு நிமிஷம். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இல்ல, கீழே முழுக்க செக் பண்ணியாச்சு. பட் அந்த வாட்டர் டேங்க் இன்னும் பார்க்கல. அதை மட்டும் செக் பண்ணிடுறோம். வாட்? அட, அதுல என்ன செக் பண்ண போறீங்க? மேலே ஏறி செக் பண்ணு. வாசுதேவ், டார்ச் கொடு. சார், என்னாச்சு? இங்க யாரும் இல்லை சார். யாரும் இல்லையா? சரி வா. நான் தான் உங்ககிட்ட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எல்லாரும் வாங்க. சாரி, 1 செகண்ட். நோ ப்ராப்ளம் சார். சார், உங்களை ஓகே. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்க்கறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஸ்பெக்டர் டெரஸ்லயும் பார்த்துட்டாரு, வாட்டர் டேங்க்லயும் பார்த்துட்டாரு. கரண், பிரீதா இங்கேயும் இல்ல. அப்படின்னா எங்க இருக்காங்க? வாட்டர் டேங்க்ல தான். வாட்டர் டேங்க்லயா? ஆமா, கரணும் பிரீத்தாவும் வாட்டர் டேங்க்ல தான் இருக்காங்க. கரண்? கரண், கரண், ஏய், பாத்து கரண், பொறுமையா. சாமி, சாமி, இவனை முதல்ல கூட்டிட்டு போ. பிரீதாவும் ஃபுல்லா நனைஞ்சிட்டா. இவளை கீழே ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போய் இவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடு. ஈர துணியோட இருந்த உடம்பு சரியில்லாம நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேம்மா. கர்ணனா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. போலீஸ் டேங்கை செக் பண்ணாங்களே, அதுவும் டார்ச் அடிச்சு பார்த்தாங்க. அப்ப எப்படி உங்களை பார்க்கல? என்ன பிடிக்கணும்னா பிறந்து வரணும்டா. எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தொழில் ரகசியம். அப்புறம் சொல்றேன். முதல்ல இவனை கூட்டிட்டு போ. பார்த்து பொறுமையா அவனை கூட்டிட்டு போ. இன்னைக்கு எனக்கு உன் மேல ரொம்ப பாசமா இருக்கேன். கேன் ஐ கெட் ஹக்? இல்ல வேண்டாம், ஹக்லாம் பண்ண வேண்டாம். நீ முதல்ல போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஒரே ஒரு தடவை ஹக்கி. நீங்க பாரு, வீணா வளராத. போ, முதல்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ போ, சேஞ்ச் பண்ண தான் சொல்றேன்ல. எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. எல்லா பிளானும் ஃபெயில் ஆகுது. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல.
நம்ம 2 பேருக்கும் நேரம் சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. எனக்கு என்னமோ உன் விதி சரியில்லைன்னு தோணுது. இங்க பாரு, என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட தான். ஓகே ஃபைன், நம்ம 2 பேருக்கும் நேரம் சரியில்லை. ஆனா ஒருத்தரோட விதி மட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. அவ பேர் தான் பிரீதா. எந்த யோகத்துல பிறந்தான்னு தெரியல. என்ன பண்ணாலும் சரி, அவ எப்படியாவது தப்பிச்சு போயிடுறா. அட, போலீஸ் அவளை தேடிக்கிட்டு இருக்கு. அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் கேஸ் அவ மேல போடப்பட்டிருக்கு. போலீஸ் அவளை குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா பாரு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. இந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல. இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, பார்த்தல. நைட் முழுக்க போயிடுச்சு பாரு கரண். சரி ஒன்று பண்ணலாம். நீ போ, நான் இதோ வந்துடுறேன். ஏன், என்னாச்சு? அது பிரீதா இங்கே தானே இருக்கா? நாங்கள் டெரஸில் தான் இருந்தோம். ஒருவேளை போலீஸ் வெளியே இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னா நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நானும் உன் கூட வரேன். எதுக்கு டென்ஷன் ஆகுறாவா? சரி வா. அட இல்ல மேடம், வேணாம். ஐயோ அண்ணா, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க எனக்கு புரியல. நான் தான் சொல்றேன்ல, நான் போற இடத்துக்கு இந்த வழியா போகவே கூடாது. என்ன மேடம், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு என்னால போக முடியாது. எனக்கு வீட்டுக்கு போகணும் மேடம். இப்பயே டைம் ஆயிடுச்சு. நான் இறக்கி விட்டுறேன், நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்க. ஓ, நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்டுதானே ஆட்டோல ஏறினேன். உங்களோட இந்த பழக்கம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆட்டோல உட்கார வச்சுட்டு இப்ப இந்த மாதிரி பேசுறீங்க, எனக்கு பிடிக்கல. இங்க போக முடியாது, அங்க போக முடியாதுன்னு சொல்றீங்க. உங்களோட வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுதான் ஆகணும். இப்ப போங்க, எங்க என்ன டிராப் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டா டிராப் பண்ணுங்க. சரி சரி. இங்க யாரும் இல்ல. போலீஸ் யாருமே இருக்கக்கூடாது. பிரீதாவை யாரும். ஓ, என்ன நீ என்ன கரண், நீ பார்த்து நடக்க மாட்டியா? பாரு, உனக்கு இப்ப அடிபட்டுருச்சு. நான் சரியா கவனிக்காம வந்துட்டேன். அங்க ஆணி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன, நீ கவனமா அக்கம் பக்கத்துல போலீஸ் யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஓ அண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. யாரும் இங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ உள்ள வா. கிரிஷ் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கே, ப்ளீஸ் நீங்க இது ட்ரீட் பண்ணுங்க, இல்லனா காயம் அதிகமாயிடும். ஓகே. அம்மா நீங்க யாரு? ஐம் சாகத், டாக்டர் சாகத். இந்த காயத்தை சரி பண்றது தான் என்னோட வேலையே. சாஹத் உங்க பேரு? டாக்டர் சாஹத். நைஸ் நேம். Thank you. இது சின்ன காயம் தான், பயப்பட ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இது சின்ன காயம் இல்ல. இப்ப நான் பானிக் பண்ணலனா அப்புறம் நீங்க தான் பானிக் ஆவீங்க. இந்த காயம் இரும்பால ஏற்பட்டிருக்கு. இரும்புல அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் செப்டிக் ஆயிடும். செப்டிக் ஆச்சுன்னா பாடியில இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பாடி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மூச்சு விட கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடும். அப்புறம் இல்ல இல்ல, அங்க வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடி நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி யூ ஆர் ரைட். நாங்க இவ்வளவு சின்ன காயம் இவ்வளவு பெருசா வேலை செய்யும்னு நினைக்கவே இல்ல. நீ ஓட பண்ணு. இப்போ கிளினிக் வா, நான் உனக்கு டிடி. இல்ல இல்ல இல்ல, கிளினிக் போக வேண்டிய அவசியம் இல்ல. டாக்டர் இங்க தான இருக்கேன். அதாவது வெயிட் a second, நான் எப்பவுமே மெடிக்கல் கிட்ட என் கூடயே தான் வெச்சுப்பேன். 1 minute. அதாவது உங்க கிட்ட உங்கள்ட்ட. ஹலோ மேடம், என்ன இது? எனக்கு டைம் இல்ல மேடம். நான் சீக்கிரம் இங்கிருந்து போய் ஆகணும். நீங்க வரணும்னா வாங்க, இல்லனா என்ன விடுங்க, நான் போறேன். நீங்க வேற ஆட்டோ பிடிச்சுக்கோங்க. சரி சரி சரி, நீங்க போங்க, நான் வேற ஆட்டோவை பிடிச்சு போய்க்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு பணம் தர மாட்டேன். வண்டி எடுத்ததுல இருந்து நீங்க போங்க போங்க மேடம், உங்க பணம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நீங்க வந்து உட்காருங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆட்டோவை விட்டுட்ட. நீ எங்கேயாவது அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருக்கும். ஆமா, நான் கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போனேன்னா, ஆனா அதை தாண்டி நான் ஒரு டாக்டர். என்னோட கடமையை நான் எப்படி நிறைவேற்றாம போக முடியும்? Thank you. It's okay, எதுவும் ஆகாது. உங்களோட காயத்து மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அடிபட்டாலும் சரி, நீங்க உடனே டாக்டர் கிட்ட காட்டியாகணும். அதனால லைஃப்ல பெரிய ஆபத்து கூட வரலாம். லைஃபை விட முக்கியம் எதுவும் இல்ல. அடேங்கப்பா, சான்ஸே இல்ல சாகத். உண்மையிலேயே உங்க தொழில் மேல நீங்க இவ்ளோ பக்தியா இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நோபல் பிரைஸ் டார்கெட்டோ? டாக்டர் இருக்கிறது கூட ஒரு நோபல் பிரைஸ் தானே. இந்த ப்ரொஃபஷனை எந்த அவார்ட் கூடவும் கம்பேர் பண்ண முடியாது. நான் டிகிரி வாங்க போகும்போது நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். நான் எப்பவுமே என்னோட கடமையை செய்வேன்னு சொல்லிக்கிட்டேன். என்னோட அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு உறுதிமொழியை சும்மா கடமைக்காக சொல்லக்கூடாது, உறுதிமொழியை நிறைவேற்றணும்னு சொல்லுவாரு. என்னோட அப்பா கூட டாக்டர் தான்.
அவரை விட நான் நல்ல டாக்டர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் ஐ டோன்ட் நோ நான் அவரை விட ஒரு நல்ல டாக்டரா இல்லையான்னு. பட் ஒன் திங், நான் அதுக்காக முயற்சி பண்ணுவேன். நீங்க பேசுறத பார்த்தா நீங்க உங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு தோணுது. நான் தான் சொன்னேன்ல, நமக்கு ஒரு லைஃப் மட்டும் தான் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா தான் எல்லாமே. அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். How wonderful is this? இப்படிப்பட்ட பாசம்லாம் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு சின்ன வயசுல பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றேன். வெல், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ். Thank you so much. Thank you டாக்டர். ஆட்டோ ஆட்டோ. நீங்க ஆட்டோவை நிறுத்தணுங்கிற அவசியம் இல்ல. நான் என்னோட டிரைவர்ட்ட சொல்லிடுறேன், அவர் உங்களை டிராப் பண்ணுவாரு. நோ தேங்க் யூ, நானே போய்க்கிறேன். வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. இது கூட ஃபேஸ் பண்ண முடியலன்னா எப்படி? நான் ஒரு டாக்டர்ல. ஓகே, நான் கிளம்புறேன். Wonderful to see you. Thank you. Thank you. All the best. Thank you. ஸ்வீட்டா இருக்கா?